கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு நேயர்களே, புரட்டாசி மாத ராசி பலன் தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். 12 ராசிகளுக்கு உண்டான புரட்டாசி மாத ராசி பலன். புரட்டாசி மாதம்னாலே பெருமாள் அவருடைய அனுக்கிரகத்தை வாரி வழங்கக்கூடிய ஒரு மாதமாக விளங்கப்படுகிறது. ஒரு புரட்டாசி சனிக்கிழமை பெருமாளை வணங்குவாங்க. பெருமாள் கோயில் ரொம்ப விசேஷமாக இருக்கும். இந்த தடவை இந்த புரட்டாசி மாதம் 17/9/2025 முதல் 17/10/2025 வரை நடைபெற இருக்கிறது. அதுவும் புதன்கிழமை ஆரம்பிக்கிறது. அந்த புரட்டாசி மாதம் ஆரம்பிக்கக்கூடிய நாளன்று ஏகாதசி திதி வருகிறது. ஆகக்கூடி புதன்கிழமை பெருமாளுக்குரியது, ஏகாதசி திதி பெருமாளுக்குரியது, புரட்டாசி மாதம் பெருமாளுக்குரியது, அனைத்தும் ஒரு சேர அமைந்திருக்கிறபடியால் இந்த புரட்டாசி மாதம் பெருமாளுடைய பூரண அருளை பக்தர்கள் வாரி வழங்கும் என்று கண்டிப்பாக சொல்லப்படுகிறது. அந்த வகையில் பார்க்கும்போது புரட்டாசி மாத கிரகணங்களை பார்க்கும் பொழுது குரு மிதனத்தில் இருக்கிறார், கடகத்திலே சுக்கிரன், சிம்மத்திலே புதன் கேது, கன்னியிலே சூரியன், துலாத்திலே செவ்வாய், கும்பத்திலே சனி ராகு, இவ்வாறாக இந்த கிரகணங்கள் இருக்கிறது. இதை வைத்து பார்க்கும் பொழுது இந்த புரட்டாசி மாதம் குரு மிதனத்திலிருந்து அதிசார பயிற்சியாக கடகத்துக்கு மாறுகிறார். அதே போன்று புதன் பகவானும் சிம்மத்திலிருந்து கன்னிக்கு மாறுகிறார். கன்னியிலிருந்து செவ்வாயும் மாறுகிறார். இதை வைத்து பார்க்கும் பொழுது இது நாள் வரைக்கும் தடைப்பட்டிருந்த தாமதமாக இருந்த காரியங்கள் யாவும் முழுமை பெறும். எல்லா ராசிக்காரங்களுமே அப்படிதான், பொதுவான பலன்தான் இது. அதன் பிறகு காவல்துறை, இராணுவம், இது சார்ந்த துறைகள் உள்ளவர்களுக்கு நிறைய பிரச்சனைகள், காவல்துறையால் அவர்களுக்கு அவமானப்படக்கூடிய நிலை, அவர்கள் மீது வம்பு வழக்குகள், அவர்கள் மீது குற்றம் குறைகள், இது மாதிரி நடந்து கொண்டு வந்திருந்தது. நிறைய விமர்சனங்கள் வந்து கொண்டது. அதெல்லாமே இப்போ விலகிடும். இந்த புரட்டாசி மாதத்திலே அதெல்லாம் விலகிவிடும். மக்களுக்கு சிறந்த முறையிலேயே அந்த காவல்துறை பணியாற்றக்கூடிய அமைப்பு உருவாகிறது. அதன் பிறகு குருவானவர் கடகத்துக்கு வரப்பெறுகிறார். அவர் அங்கே உச்சம் பெறுகிறார். உச்சம் என்றால் ஃபுல் பவர் எனர்ஜியோடு இருக்கார். அவருக்கு அந்த கடகராசியில் வரும்போது அதுவும் இந்த புரட்டாசி மாதத்தில் தான் நடைபெறுகிறது. அவர் கடகத்திலே வந்தவுடன் எல்லோருக்குமே எல்லாமும் கிடைக்கும். எல்லோருக்கும் எல்லாமும் சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்கும். அரசியல்வாதிகள் எழுச்சி பெறுவார்கள். சமூகம் சார்ந்த துறையில் உள்ளவர்கள், தொண்டு நிறுவனம் நடத்துபவர்கள், மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுப்பவர்கள், மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள், இவர்கள் எல்லாமே எழுச்சி பெற்று விழுவார்கள். அவருடைய காரியங்கள் சிறப்புற அமையும், பேர் புகழ் விளங்கும். சினிமா துறையிலும் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். புதுவிதமான கல்விக் கொள்கை பற்றி எல்லோரும் பேச ஆரம்பிப்பார்கள். கல்வி பயிலும் இடத்திலே ஆசிரியர்கள் கண்ணியமாக நடந்து கொள்வார்கள். இப்போலாம் அது மாதிரி நிறைய விமர்சனங்கள் வருது இல்லையா ஆசிரியர் மீதே. ஆசிரியர்கள், மாணவர்கள், ஆண் ஆசிரியர் இருந்தால் மாணவிகளுக்கு தொல்லை கொடுப்பது, இது மாதிரி பெண்ணி ஆசிரியர்களும் ஆண் மாணவர்களுக்கு தொல்லை கொடுப்பது, அவர்களுடன் நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வது, இப்படிலாம் நிறைய நாம் கண்ணால் பார்க்கிறோம், காதால் கேட்கிறோம். அதெல்லாமே இந்த புரட்டாசி மாதத்திலிருந்தே விலகிவிடும். நல்லொழுக்கம் ஏற்படும். மாணவ மாணவிகளும் ஆசிரியர்களும் தம் தம் பணியை செய்வார்கள். இதெல்லாமே நடக்கும். அடுத்ததாக சுக்கிரனுடைய பயிற்சியால் சுகபோக வாழ்க்கை அமையும். எல்லோருக்குமே அமையும். எல்லா ராசிக்காரங்களுக்குமே சுக்கிரன் எதுக்கு காரகத்துவமாக விளங்குகிறார் என்றால் வீடு, மனை, வாகனம்,
சொத்து சுகம், தன்னை அழகுபடுத்திக் கொள்ளுதல், ஆனந்தாலும் பெண்ணாந்தாலும், அதெல்லாம் அழகுத்துறை சார்ந்த விஷயங்கள் முன்னேற்றம் அடையும். சினிமா சார்ந்த வகையில் முன்னேற்றம் ஏற்படும். சினிமாவிலே புதுவிதமான யுக்தியை கையாளுவார்கள். இதெல்லாமே நடக்கும். இந்த ஏஐ வந்திருக்கு இல்லையா, அது மாதிரி இப்போது அதை சார்ந்த மாதிரி அதனுடைய லிங்க் தொடர்பு உள்ள மாதிரி பல பல விஷயங்கள் நடக்கும். புதுவிதமான மாற்றங்கள் ஏற்படும். மக்கள் எல்லோரும் மகிழ்ச்சியோடு இருப்பார்கள். இவ்வளோ விஷயம் சொல்லியிருக்கேன். புரட்டாசி மாதத்தில் இதெல்லாமே நடக்கும். இந்த 3 பயிற்சிகளுமே நல்லதாக இருக்க போகுது. 12 ராசிகளுக்குமே அவர்களுக்கு என்னென்ன வகையில் என்னென்ன பலன், அவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள், அவர்கள் செய்யக்கூடிய தானம் பற்றி இப்போ அடுத்து வரும் பதிவில் சொல்ல போகிறேன். இப்போ இந்த பொதுவான பலனை சொல்லியிருக்கிறபடியால் இதை நீங்கள் கேட்டு இதன்படி நடந்து கொண்டால் நாடும் மக்களும் வீடும் எல்லாமே முன்னேற்றம் அடைவார்கள். நல்ல ஒரு ஒற்றுமை உணர்வு கிடைக்கும். ஒருவருக்கொருவர் கருத்து வேறுபாடுகள் இருந்தவர்கள் எல்லாமே இப்பொழுது கருத்தொருமித்து ஒற்றுமையுடன் காணப்படுவார்கள். இதெல்லாமே நல்ல விஷயமாக நடக்க போகுது. காக்கும் கடவுளாகிய அந்த பெருமாளுடைய மாதம் அல்லவா, அந்த பெருமாளுக்கு ஏற்ற எல்லா விஷயங்களும் நடக்கும். அவருடைய குணம் சார்ந்த, அவருடைய இயல்பான, அவருடைய ஆற்றல் பெற்ற, அவருடைய அருள் பெற்று எல்லாமே நல்லபடியாக நடக்கும். அதைத்தான் இப்போ சொல்லி வருகிறேன். அதனால் புரட்டாசி மாதம் நல்லபடியாக இருக்க போகிறது. எல்லோருக்குமே புதுவிதமான மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு என்று சொல்லி இப்பொழுது அடுத்து வரும் 12 ராசிக்குள்ளான பலன்களை பார்ப்போம். மீனராசினாலே ரொம்ப மகத்துவம் வாய்ந்த ராசியாக சொல்லப்படுது. பெரிய பெரிய பிரபலமானவர்கள் பிறந்த ராசியாக சொல்லப்பட்டிருக்கு. எப்பயுமே வெற்றியே ஒன்றாக நினைக்கக்கூடியவங்களாக இருக்கிறவங்க தான் அந்த மீனராசிக்காரங்க. சாமர்த்தியசாலின்னு சொல்லப்படுறாங்க, அதி புத்திசாலின்னு சொல்லப்படுறாங்க. எது எப்படி இருந்தாலும் இருவிதமான குணநங்கள் இருக்கிறனால அதில் மைனஸ் ஆகிடுறாங்க. ஒரே சிந்தனை, ஒரே குறிக்கோளாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிச்சு வந்துடுவாங்க. எல்லோருமே இருந்த இடத்துலேருந்து வரவேற்கக்கூடிய ஆற்றல் பெற்றவங்க தான் மீனராசிக்காரங்க. சமயோசிதமாக செயல்பட்டு வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடியவங்க தான் மீனராசிக்காரங்க. முன்னெச்சரிக்கையாக இருக்கக்கூடியவங்களும் கூட சொல்லலாம் இந்த மீனராசிக்காரங்க. அப்படிப்பட்ட மீனராசிக்காரர்களுக்கு இந்த புரட்டாசி மாத கிரகநிலையை பார்த்து என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுது, நீங்கள் செய்யக்கூடிய எரி பரிகாரங்கள், தான தர்மங்கள் என்ன, அதை தான் விரிவாக இந்த பதிவில் சொல்ல போகிறேன். கவனமாக கேட்டு அதன்படி நடந்தால் வெற்றி உறுதியாக உங்களுக்கு கிட்டும். உங்கள் ராசிக்கு இதனால் வரைக்கும் 4ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் அதிசார குரு பயிற்சியால் 5ஆம் இடத்துக்கு வருகிறார். 5ஆம் இடம்ன்றது எவ்வளோ பெரிய விஷயம். திரிகோண ஸ்தானமாக விளங்கக்கூடிய 1, 5, 9 இந்த 3 ஸ்தானமே திரிகோண ஸ்தானம் சொல்லுவோம். அப்படிப்பட்ட அந்த திரிகோண ஸ்தானத்திலே 5ஆம் இடம் மிகவும் புண்ணியம் பெற்றது. பூர்வ புண்ணியம் ஸ்தானம் சொல்லுவாங்க, புத்தி ஸ்தானம் சொல்லுவாங்க. தன்னுடைய எண்ணம் செயல்படுறது, இது மாதிரி விஷயங்கள் சொல்லக்கூடிய ஸ்தானம் சொல்லுவாங்க. நம்ம முன்னோர்களை பற்றிய விரிவான விளக்கத்தை கொடுக்கக்கூடியதுன்னு சொல்லுவாங்க. அந்த 5ஆம் இடம் புத்தர ஸ்தானம்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட ஸ்தானத்தில் அந்த குரு பகவான் அமர்த்தினால எண்ணி எண்ணங்கள் ஈடேறும். இதனால் வரைக்கும் மீனராசிக்கு ரொம்ப குட்டிக்காரனாக போட்டிருப்பீங்க. இது மாதிரி நடக்காதா, எப்போ நடக்கும், ஏதா நடக்கும் அப்படிலாம் கண்டிப்பாக இந்த அதிசார குரு பயிற்சியால் கண்டிப்பாக நடக்கும். அது புரட்டாசி மாதத்தில் நடந்துடும். அது இல்லாமல் புத்திரர்களுடைய வாழ்க்கை பிரகாசிக்கும், அவருடைய திறமைகள் வெளிப்படும், பரிசு பாராட்டுகள் கிடைக்கும், அடிக்கடி பயணங்கள் ஏற்படும், முன்னோருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும், சுற்றுலா பயணம் நிறையா அமையும், அதெல்லாம் போயிட்டு வருவீங்க. இந்த கோயில் போயிட்டு வந்தால் கண்டிப்பாக நல்லது நடக்கும்னு நினச்சி பிளான் போட்டு வச்சுருப்பீங்க. அதை இப்போ நீங்கள் போயிட்டு வந்துடுவீங்க. போயிட்டு வந்தோடனே நல்லது நடக்கும். அதுதான் உண்மையான விஷயம். இதெல்லாமே நடக்க போகுது. அடுத்ததாக மனைவிக்கு தேவையானவர்களை வாங்கி கொடுப்பீர்கள்.
மனைவி வழி உறவு சிறக்கும். அவங்களும் உதவி பண்ணுவாங்க, நீங்களும் மனைவிக்கு அன்பும் ஆதரவு நீங்கள் நடந்துக்கிற விதத்தை பார்த்தா அவங்க மனைவி வழி உறவு வந்து உங்களுக்கு உதவி பண்ணுவோம். நீங்கள் இந்த நேரத்தில் மனைவியை ரொம்ப பாராட்டி சீராட்டி நல்லபடியாக கொண்டு வருவீங்க. ஆனால் அந்த பெண்ணுக்கும் பெண்ணு இந்த ஆணுக்கும் தான் இது பலன் பொருந்தும். நிறைய பயணங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் வாங்கி கொடுப்பேன், மகிழ்வீங்க. அனைவராலுமே பொறாமைப்படுற அளவுக்கு நடந்துப்பீங்க. இதெல்லாம் நடக்கும். இருந்தாலும் சில பிரயாணங்கள் மூலிமா அடித்தடி காயங்கள் படுறது, எதிர்பாராத திருப்பமாக சில உறவுகள் பிரிஞ்சு போகிறது, எல்லாமே நடக்கும். இதுவும் தான் நடக்கும். அந்த உறவு சகோதர உறவாக கூட இருக்கலாம். அப்படி தான் நடக்க போகுது. மாமன் மைத்தன உறவாக கூட இருக்கலாம். அப்படியே நடக்கும். இருந்தாலும் அந்த பிரிஞ்ச உறவு மூலிமாவே உங்களுக்கு நற்பலன் வந்து அமையும். பிரிஞ்சிருவாங்க, ஆனால் தூரந்தே உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க, செஞ்சுருவாங்க. ஏன்னா ஏற்கனவே நீங்கள் செஞ்ச உதவிகள் ஒத்தாசைகள் எல்லாமே கணக்கு போட்டு பார்த்து செஞ்சுருவாங்க. இது மாதிரி நிறைய வாழ்க்கையில் நடந்திருக்கு. சண்டை போட்டு கோச்சிங் போயிடுவாங்க. இருந்தாலுமே அந்த நெருங்கிய உறவாக இருக்கட்டும், நெருங்கிய நட்பாக இருக்கட்டும், பேக்லேருந்து உதவி பண்ணுவாங்க. யார் மூலியமாக கொடுத்து உங்களுக்கு உதவி பண்ண வைப்பாங்க, அப்படி செய்வாங்க. அதுதான் இப்போ உங்களுக்கு வாழ்க்கையில் நடக்க போகுது. மீனராசிக்காரர்கள் கண்டிப்பாக நடக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா, உங்கள் ராசியாதிபதி குரு இல்லையா, அவர் 5ஆம் இடத்துல வந்து அது உச்சம் பெற்று விளங்கும்போது பூர்வ புண்ணியம் ரொம்ப விசேஷமாக சொல்லப்படும். பூர்வ புண்ணியம் நிறைய பர்சன்டேஜ் வந்துன்னா கர்மா குறையும். அதுதான் அந்த கர்மா குறையிறதுக்கு பூர்வ புண்ணியம் அதிகரிக்கணும். இதுதான் சுத்தமான விஷயம். பூர்வ புண்ணியன்றது என்ன? முன்னோருடைய ஆசீர்வாதம். நம்ம தாய் தகப்பனுக்கு கரெக்டாக அவங்க தவறி இறந்துருந்தாங்களா திதி தவசம் கொடுத்து வர்றது, முன்னோர்களுக்கு கொடுக்கறது, தானம் பண்ணுறது, எல்லாமே தான் கர்மாவை குறைக்கும். அதுதான் இப்போ உங்களுக்கு நடக்க போகுது. அப்போ நீங்கள் அது மாதிரி செய்யணும். நிறைய பேருக்கு தானம் பண்ணலாம். பெரும்பாலும் நீர்நிலை உள்ள அருகில் போய் தானம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். கடற்கரை ஓரம் உள்ளவங்கக்கிட்ட, ஏரி குளம் ஆறு பக்கத்தில் இருக்கிற ஏழை எளியவர்களுக்கு கண்டிப்பாக தானம் செய்ய வேண்டும். நீரில் இருக்கிற ஜீவராசிகளுக்கு குறிப்பாக மீனுக்கு வந்து உணவு போடலாம். இதெல்லாம் செஞ்சுட்டு வரணும். உங்கள் ராசியாதிபதி குருவாக இருக்கிறனால முருகப்பெருமானுடைய அம்சமாக விளங்குறார். அப்போது குரு கடாட்சமாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானை தந்தைக்கு உபதேசம் செய்த தகப்பன் சாமி என்று சொல்லக்கூடிய சுவாமிமலை முருகர் வழிபடலாம். குரு தட்சிணாமூர்த்தி வழிபடலாம். தத்தாத்திரேயை வழிபடலாம். பிரம்மா விஷ்ணு சிவன் 3 அம்சமாக விளங்கக்கூடிய தத்தாத்திரேயை வழிபடலாம். இதெல்லாமே வழிபட்டுடலாம். பார்த்தசாதி பெருமாளை வழிபடலாம். புரட்டாசி மாதமாக இருக்கனால அர்ஜுனுக்கு குருவாக விளங்கி வந்த அந்த பார்த்தசாதி பெருமானை வழிபட்டு வந்தால் உங்களுக்கும் அந்த பார்த்தசாதி பெருமானுடைய அருள் கிடைத்து எல்லா நாளும் பெற்று வாழ போகிறீங்க. நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மம் பார்க்கும்பொழுது நிறைய குழந்தைங்களுக்கு அனாதை குழந்தைகள் செய்யலாம். பெற்றோரை இழந்து வாடும் அனாதை குழந்தை கண்டிப்பாக செய்யலாம். அவங்கள அடிக்கடி போய் சந்திக்கலாம். அவங்களுக்கு தேவையான உதவிகள் பண்ணிட்டு வரலாம். உணவு, உடை, இடம், பொருள் அது மாதிரிலாம் கொடுத்துட்டு வரலாம். அந்த உதவி அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான மனநிலையை கொடுக்கக்கூடியதாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த கர்மா குறைந்து புண்ணியம் பெருகி நல்ல வாய்ப்பு ஏற்பட்டு வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்க முடியும். இதெல்லாமே பண்ணிட்டு வரும், செஞ்சுட்டு வரணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லது நடக்கும். அடுத்த மீனராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, இது நாள் வரைக்கும் வீடு சம்மந்தப்பட்ட வகையில் பிரச்சனை இருந்திருக்கும், கட்ட முடியாமல் வந்திருக்கும். இல்லை வீட்டில் ஒரு வீடு வாடகைக்கு போயிருந்தீங்கன்னா அந்த வீட்டில் பிரச்சனை இருக்கும். எப்படா வீடு மாறணும், மாற முடியலையே, நம்ம இந்த வீடு நம்மளை போக விட மாட்டுதே அப்படின்லாம் நினச்சிட்டு இருப்பீங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு வீடு மாற்றம் ஏற்படும். கண்டிப்பாக அது வாடகை வீடாக இருக்கலாம், இல்லை இஎம்ஐயில் ஒரு வீடு வாங்கி போகிற மாதிரி இருக்கலாம், சொந்த வீடாக இருக்கலாம், திடீர்னு ஒரு சொத்து பத்தால் அந்த வீடு வந்து அமையக்கூடியதாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலுமே அந்த வீடு மாற்றம் கண்டிப்பாக உண்டு. அதில் உங்களுக்கு நன்மை நடக்கும். அதுமாதிரி வண்டி வாகனங்கள் வாங்கலாம், பழைய வண்டி கொடுத்துட்டு புது வண்டி வாங்கலாம், இதெல்லாமே செய்யலாம். படிப்பில் தேர்ச்சி அடையும். அந்த ஒரு வேலையில் இருப்பீங்க, இந்த படிப்பு படித்து பாஸ் பண்ணிட்டீங்கன்னா ப்ரொமோஷன் கிடைக்கும்னு ஒரு
வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருப்பீங்க. அது உடனே அந்த படிப்பை இப்போ படித்து அதுக்குண்டான முயற்சியில் இறங்குவீங்க. வச்சு பாஸ் பண்ணி ப்ரொமோஷன் கிடச்சிரும். உத்தியோக உயர்வு கிடைக்கும், ஊதிய உயர்வும் கிடைக்கும். வெளியூர் வெளிநாடும் போயிட்டு வரலாம். அது மூலிமா நல்ல பலன்களும் கிடைக்க போகுது உங்களுக்கு. பெரும்பாலும் இந்த மீனராசிக்காரங்க பார்த்திங்கனாலே இதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. அதுதான் அவங்களுடைய ப்ளஸ்ஸே. மைனஸ் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, அவங்க நான் தான் எல்லாம், எனக்கு யாருமே கிடையாது அப்படின்னு நினைப்பாங்க. வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு அப்படி தானே சொல்லியிருக்காங்க. அதனால் அப்படி நம்மளுக்கு மீறினவங்களும் இருக்காங்க. ஆற்றல் மிகுந்தவங்க, அறிவு சார்ந்தவங்க, திறமைசாலி எல்லாமே இருக்காங்கன்னு நினைக்கணும். அப்படி நினச்சிங்கனாலே கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.